ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி புதினா சாதம் சிம்பிளாக செய்வது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போது புதினா சாதத்துக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா. இது அனைத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 அழகு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிக்குங்க. நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். கழுவின்னு தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் அதில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 ஸ்பூன். சூடான உடனே ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது பிரிஞ்சி இலை 2 போடுங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதில் 10 முந்திரி போட்டு நல்லா வதக்குங்க. சிவந்து வர வரைக்கும் வதக்கணும். நல்லா சிவந்து வரட்டும்னு சொல்லிட்டு பொடியை நறுக்கின வெங்காயம் அதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா சிவந்து வரணும். அதுலேயே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதில் ஒரு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் புதினா போட்டு வதக்கிக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி அதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறணும். அடுத்து ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியோடவே அப்படியே அதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, கருவேப்பிலை
அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் குத்தி பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு தட்டு திறந்து நல்லா கிளறி விடுங்க. கலரிட்டு அதில் ஸ்டவ்வு தவா அதில் வச்சு அதுக்கு மேலே சூடு ஏறிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு டம் போட்டுருங்க. ஐந்து நிமிடத்திற்கு பிறகு சுவையான புதினா சாதம் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ஹலோ மியூசிஷியன்ஸ், அடிங்கப்பா. இந்த புதினா சாதத்துக்கு கோபி 65 சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.